கார்த்திகை தீபம் தொடரில் சந்திராவின் சூழ்ச்சியால் கலச பூஜை நடைபெறும் நாளிலேயே சாமுண்டீஸ்வரியுடைய கல்யாண நாளையும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்வதற்கு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் கார்த்திக்கும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. 2 இடத்திற்கும் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு கார்த்திக். இதை வைத்து கார்த்திகை எப்படியாவது ராஜா சேதுபதியோட பேரன் நிரூபிக்கணும் என்று துடிக்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரியன் கல்யாண நாள் நடைபெறும் மண்டபத்தில் நகையை காண தேடுறாங்க. சந்திரா அந்த பழியை தூக்கி வேலைக்காரி மேலே போடுறாங்க. இதில் விசாரிக்கிற கார்த்திக் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க மேலே பழியை போடுறாங்க, நல்லா தேடணும்னு சொல்ல சந்திரா அதெல்லாம் கிடையாது, இவ தான் எடுத்திருப்பாங்க அடித்து சொல்கிறாங்க. ஒரு வழியாக கார்த்திக் அந்த வேலைக்காரவங்களை நிரபராதி நிரூபித்து சந்திராவை மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்துகிறாரு. ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்கிற மகேஷுக்கு நினைவு திரும்புவது. முழித்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அங்கே சிஸ்டரோட ஃபோன் இருக்குது, எடுத்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. முதல்ல ரிங்கு போகுது, மாயா எடுக்கலை. பிறகு எடுக்கிறவங்ககிட்ட ஏன் ஃபோன் எடுக்கலை என்னென்னு கேட்குறாரு. என்னை உடனடியாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டையாக சொன்னால் எப்படா கூப்பிட்டு போகிறதுன்னு மாயா கேட்குறாங்க. அட்ரஸ் சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. அதுக்குள்ளே சிஸ்டர் வந்துடுறாங்க. சிஸ்டரை தள்ளி விட்டுட்டு ஹாஸ்பிட்டலேருந்து அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. மண்டபத்தில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அங்கே சிவனாண்டி அவங்க சித்தப்பாவை வந்திருக்கிறாங்க. சந்திரா கண்ணை காட்டி எப்படியாவது வாட்ச் பண்ணணும், தப்பிக்க விடக்கூடாது டிரைவரை அப்படின்னு சொல்லி செய்ய காட்டுறாங்க. அவங்களும் கண்ணை வைக்கிறாங்க. பிறகு அவங்க மாமாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக மேலே இருக்கிற ரூமுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை கீழே இருக்குது போங்க அப்படின்னு சொல்கிறா சந்திரா. அதில் மேலே போனதான் மாமாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கூப்பிட்டு போகிறேன்னு மேலே போகிறாரு. மேலே போய் எங்கள் மாமா கிட்ட நான் வர்ற வரைக்கும் கதவு திறக்காதீங்க, யார் கேட்டாலும் பேசி சமாளிங்கன்னு சொல்லிட்டு அது மண்டபத்திலேருந்து வெளியே போகிறாரு ராஜா. அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருது. இதேமாரி கோமாசரி கண்ணு முடிச்சு அவர் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு ஃபோன் வருது. கலச பூஜை நடைபெறும் கோவிலில் டைம் ஆச்சு, இன்னும் உங்கள் பேரனா காணண்டு அங்கே இருக்கிறவங்க அவசரப்படுத்துகிறாங்க. பரமேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. என் பேரன் வந்துடுவா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பூஜை நடக்கிற ஐயர்கிட்ட பரமேஸ்வரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியின் மூத்த மருகங்கிட்ட சந்திரா கேட்குறாங்க. கீழே இருக்கிற ரூம்லாம் விட்டுட்டு எதுக்கு மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட்டிக்கிட்டு போனார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் அவர்கிட்டயே கேட்டிருக்கலாமேன்ற